அம்பாசமுத்திரம் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொது வேட்பாளராக நிறுத்த திமுக, அதிமுக ஆகிய கட்சி தலைமை முடிவு செய்ததாக சமீபத்தில் தகவல் வெளியானது. இந்த தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதனை உடைப்பேன் என்று வெளிப்படையாக சொன்னவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். ஆனால் இந்த திருமாவளவன் மட்டும் இன்று எதிரியாகி விட்டானாம் என்று விமர்சித்தார். கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுங்களே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களா? கலைஞர் கருணாநிதியின் பேனாவை நினைவு சின்னமாக வைத்தால் உடைப்போம் என்று கூறியவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழாவுகிறார்கள். அவையெல்லாம் இங்கு விவாதமாக மாறவில்லை என்றும் சாடினார். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொஞ்சிக் கொள்கிறார்கள். முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் என்று அன்றைக்கு பிற தலைவர்கள் பேசினார்கள். ஆனால் ஈழ அரசியலை வெறும் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலோடு பொருத்தி பார்க்க கூடாது என்று கூறியது நான் தான் என்றும் திருமாவளவன் சுட்டிக்காட்டினார். திருமாவளவன் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் திமுகவை மறைமுகமாக சாடி இருப்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது.